கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபியோட குயிக் அப்டேட் இதுதான். ஃபில் சால்ட்டுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அவர் உள்ள வரமாட்டார், டிம் டேவிட்டோட அப்டேட்னு சொல்லிட்டு சோகமான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இது கண்டிப்பாக சோசியல் மீடியாவில் போகிற விஷயம் தான். அஃபீஷியல் பிளாட்ஃபார்ம்ஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் உடனே அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு பிக் ஃபைனல் ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப். 18 வருஷ கோப்பை கனவு யாருக்கு அது வந்து கை கூட போகுதுங்கிறத தான் நம்ம இந்த வருஷம் பார்க்கணும். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பஞ்சாப் கிங்ஸும் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி 100% முயற்சி போட்டிருக்காங்க. ஒவ்வொரு மேட்ச்சில் டிஃப்ரெண்டான மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்க. எல்லா பிளேயருமே கீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. லியாம் லிவிங்ஸ்டனை தாண்டி மற்ற எல்லாருமே ஓரளவுக்கு பெட்டராக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். லிவிங்ஸ்டனுக்கு ஃபைனல் டேவாவது பெட்டராக இருக்குமானுங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஓவராலாக எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி ஆர்சிபி தொடர்ந்து வின் பண்ணுறதுக்கு பல காரணம் இருந்தாலுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீசன் அப்படின்னா அவங்களுடைய ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான். ஒன்று ஃபில் சால்ட் நின்று பவர் பிளேல ஒரு 60-65க்கு மேலே எடுத்துகிட்டு போயிடுவார். அவர் அவுட் ஆனாலுமே விராட் கோலி 65க்கு மேலே எடுத்துகிட்டு போயிடுவார். அதுதான் அவங்களுடைய கிளியர் கட் டார்கெட்டாக இருந்திருக்கு. அதை பண்ணாதப்போ ஆர்சிபி இந்த சீசனில் லூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஃபில் சால்ட் ரொம்ப கீயான பிளேயர், ரொம்ப முக்கியமான பிளேயர், கீ பிளேயர் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு குழந்தை பிறக்க போகுது. அதனால ஃபைனல் மேட்சை அவர் மிஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. இதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக அவருடைய அந்த பயிற்சி ஆட்டத்தில் எல்லாருமே கிரவுண்டில் இப்போ பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஃபில் சால்ட் அவர் இல்லை அப்படிங்கிறது தான் கிளியர் கட்டாக தெரியுது. மேபி டிம் சைஃபர்ட் அவருக்கு பதிலாக ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அவர் தான் அந்த இடத்துல இருக்க போகிறாருங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னையா பண்ணுறீங்க ஃபைனலில் வந்துங்கிற மாதிரி கேட்க தோணுது. ஸோ எனிவே அவருடைய பர்சனல் ரீசன் தான் போய் தான் ஆகணும். ஒருவேளை இங்கிலாந்து டூரில் செலக்ட் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருக்கணும், அப்போவே போயிருப்பார் இல்லையா. ஸோ அவர் விளையாண்டா நல்லது தான். ஆனால் இப்போ வரைக்குமே பயிற்சி ஆட்டத்தில் கடைசி வரைக்குமே ஃபில் சால்ட் இல்லை. அதை தான் பார்க்க வேண்டிய விஷயம். இது அஃபீஷியலான நியூஸ். இவன் தான் ஏதாவது புரடா விட்றா அப்படிங்கிற மாதிரி சுத்த வேண்டாம். நீங்கள் போய் ஜஸ்ட் ஃபில் சால்ட்னு சர்ச் பண்ணுங்க. இன்னைக்கு அதுதான் ட்ரெண்டிங். அவருடைய பேஜ் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. ஒரு பேராகிராஃப் மாதிரி எல்லா பிளாட்ஃபார்மே போட்டிருக்காங்க. இன்னொன்று டிம் டேவிட். ரஜத் பட்டிதர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் டிம் டேவிட்டோட அவைலபிலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டப்போ ஐ எம் நாட் ஷுவர் அபவுட் தட்ங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. என்னால் ஷுவராக சொல்ல முடியல. அவருக்கு 100% கியூர் ஆயிருங்கிற மாதிரியும் சொல்ல முடியல, அவர் விளையாடுவாருங்கிற மாதிரி சொல்ல முடியல. பார்ப்போம். ஸோ டாஸுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பேப்பர் வந்துட்டு சப்மிட் பண்ணுவாங்க, ஸ்குவாட் பேப்பர். அதில் அவருடைய நேம் இருந்தால் அவர் விளையாடுவாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அவர் 100% ஃபிட் ஆனுங்கிற மாதிரி என்னால் சொல்ல முடியலன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபைனலில் போய் இத்தகைய மாற்றங்களா, இது ஆர்சிபிக்கு சாதகமாக அமையுமா பாதகமாக அமையுங்கிற மாதிரி பல விஷயங்கள் தான் கேட்க தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம் கைஸ். உண்மையிலுமே பஞ்சாப் டீம் ஓரளவுக்கு செமையாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சகல் மட்டும்தான் இன்ஜுரி. மேபி இம்பாக்ட் பிளேயராக வந்து ஒரு 4 ஓவர் போட்டுட்டு போகிறதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அவரையும் வந்துட்டு எப்படி மூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஓவராலாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைனலாக இருக்க போது. மேபி ஒன் சைடடாக இல்லாமல் 2 டீமுமே ஃபைட் பண்ணி கடைசி அந்த ட்ராஃபி வின் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் கைஸ் என்ன பண்ண போகிறாங்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். தொடர்ந்து அப்படியே இருக்க சேனலோட நினைச்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.